விஜய் டிவில ரொம்ப ஃபேமஸா இருக்க பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, அதிக ரசிகர் வச்சிருக்கவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா விசஸ் ஜாக்லின் தானங்க. இவங்க கம்பேரிசன் பார்க்கலாம் வாங்க. சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, சென்னை சேர்ந்து வரவங்க வந்திருக்காங்க. சவுத் விருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருமையா நிறைய விருதுகள் பெற்றிருக்காங்க நம்ம சௌந்தர்யா. ஜாக்லின் பொறுத்தவரைக்கும் சென்னை தான் சிறந்த நடிகையா இருக்காங்க. விருதுகள்லாம் பெற்றிருக்காங்க. பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது 5 ஆகஸ்ட் 1995லயும், இவங்க 8 பிப்ரவரி 1996லும் பிறந்து வளர்ந்திருக்காங்க. அறிமுகம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தர்பார் தான். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் கணக்காணும் காலங்கள்ல அறிமுகமாயிருக்காங்க சீரியல்ல. அடுத்து நம்ம பார்க்க போறது சொந்த ஊர். சொந்த ஊர் பொறுத்த வரைக்கும் கர்நாடக மாநிலத்தில பிறந்து வளர்ந்துருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்ல பிறந்து வளர்ந்துருக்காங்க. சென்னை பொண்ணு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹிந்து மதத்தை பின்பற்றுறாங்க முழுக்க முழுக்க. இவங்க கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றுறாங்க முழுக்க முழுக்க. ஜாக்லின் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துலேருந்தே விஜய் டிவில இருக்காங்க. சௌந்தர்யாவோட வயசு இப்போ எவ்வளோ ஆச்சுன்னா 29ங்க. ஜாக்லினுக்கு இப்போ 27. துணை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இப்போ கல்யாணம் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். செல்லம்மா என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக ரசிகர்கள் வச்சிருக்க சௌந்தர்யா அவர்களை பார்த்தீங்கன்னா, குக்கு குக்கு அப்படின்னு எல்லாரும் அன்போடு அழைக்கிறாங்க. ஜாக்லின் எல்லாரும் செல்லம்மா அப்படின்னு சூப்பராக கூப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, பெற்றோர். சௌந்தர்யாவோட பேரண்ட்ஸ் யாருன்னா நஞ்சுண்டன் மற்றும் சத்யா. பெஞ்சமின் மற்றும் மேரி அப்படின்றது பெற்றோராக இருக்காங்க நம்ம ஜாக்லின்களுக்கு. உடன்பிறப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒன்றும், இவங்களுக்கு சகோதரராக பார்த்தீங்கன்னா அனீஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராம். கல்வியை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அவர்கள் கம்ப்யூட்டர் துறையில் சும்மா கலக்கி படிச்சிருக்காங்க. விஸ்காம் துறையில் பார்த்தீங்கன்னா அருமையாக கையில் எடுத்து பாஸ் ஆகியிருக்காங்க நம்ம ஜாக்லின். சம்பளம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய். எல்லாம் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்தது தான். இவங்க பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் துறையில் மட்டும் இவங்களுக்கு 45% மக்கள் ஆதரவு இருக்குது. இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% வின் பண்ணுறதுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது. சொத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா 7 கோடி ரூபாயும் இவங்க 10 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா பிடிச்சிருக்கோ, யார் வின் பண்ணுவாங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிக் பாஸில். உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். ஜாக்லின் பிடிச்சவங்க ஜாக்லின் அப்படின்னும், சௌந்தர்யா பிடிச்சவங்க சௌந்தர்யா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.